எப்படி புகை போய்கிட்டு இருக்குது. ஐயோ இங்கே பாருங்க எவ்வளோ புகை போகுதுன்னு. உங்கள் பேர்? என் பேர் ரவி. ரவி எந்த ஊர்ண்ணா? கோயம்புத்தூர். அப்படியா? கோயம்புத்தூரா? பின்னாடி தாக்கி நிற்கிறாருல அவரும் கோயம்புத்தூர் தான். ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ. உங்கள் பேர் ப்ரோ? ராகவேந்திரன். நீங்கள் மூச்சு விட முடியலை. இவ்வளோ தூரம் நான் ஏறி வந்ததுக்கு ஒரு நல்ல வியூ கிடச்சிருக்கு. இதுக்கு நேராக இருந்த ரோடு அப்படியே வெட்டி தனியாக போயிடுச்சு. இங்கே பாருங்கள் அங்கேருந்து சரிஞ்சு விழுந்துருக்கு. சீக்கிரம் போடா, ஏதாவது உருண்டு வந்துட போகுது. இங்கே பாருங்க. ஐயோ ரோடு எந்த அளவுக்கு மோசமாக டேமேஜ் ஆகிருக்கு பாருங்களே. அவர் போயிருக்கட்டும் ஃபஸ்ட்டு, அதுக்கடுத்து நம்ம போவோம். நம்ம இதில் போகக்கூடாது. Don't wanna sleep in, cause I got something to prove. ஹலோ ரைடர்ஸ், நான் உங்கள் மோட்டோஜெட்ஸ் விஜய். இன்றைக்கி நாள் 19, டே 19. இன்றைக்கி பார்த்தோம்னா நம்ம மணாலியில் தான் காய்ச்சி இருக்கிறோம். மணாலியில் ஒரு ஆப்பிள் தோட்டத்துக்கு நடுவில் இருக்கும். இங்கே பாருங்கள், இது ஃபுல்லாக ஆப்பிள் தோட்டம் காய்ஸ். அங்கே கூட பார்த்தோம்னா ஆப்பிள் அவ்வளோ ஆப்பிள் இருக்குது. போவையில் வேணால் ஒன்று பறிக்க முடிஞ்சால் பறிச்சுவோம். ஓகே, 2-3 பறித்து வச்சுக்குவோம். சின்ன ஆப்பிள் தான். கேட்டு பார்ப்போம், ஏன்னா நம்மளே பறிச்சிடுவோம். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி பார்த்தோம்னா நம்ம மணாலியில் இருக்கிற ஸ்பிட்டி வேலி, அப்புறம் பார்த்தோம்னா இன்னும் 2-3 இடங்கள்லாம் இருக்குது தான். அது நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் மணாலி இருக்காப்புல, அவர் வந்திருக்காப்புல, அவர் தான் சொன்னாப்புல. ஸோ அவர் கூட சேர்ந்து அப்படியே நம்ம பையாவும் சேர்ந்து எல்லாருமே இன்றைக்கி நம்ம அந்த இடத்த சுற்றி பார்க்க போகிறோம். நம்ம பையாவை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன். आपका नाम बोल दो. उज्ज्वल शुक्ला. आपका किधर से आएगा? लखनऊ से. லக்னோலேருந்து வந்திருக்காப்புல இவரோட பைக் பார்த்தோன்னா வீஸ்ட்ராம். நான் லாஸ்ட் வீடியோவில் கூட காமிச்சிருப்பேன். வேறு மாதிரியான பைக்கு, ஒரு அட்வென்ச்சர் பண்ணுறதுக்கு ஒரு வீஸ்ட்ராம் வந்து ஒரு நல்ல பெட்டரான பைக்குன்னு சொல்லுவேன். சூப்பர் பைக்குன்னு கேட்டால், ஏன்னா நான் அதை ஓட்டியிருக்கேன் நிறையா தடவை, அதனால தான் சொல்கிறேன். ஸோ இங்கேருந்து பார்த்தோம்னா நம்ம ஸ்பிட்டி வேலி தான் காய்ச்சி இன்றைக்கி போகிறோம். இன்றைக்கி ஃபுல்லாக பார்த்தோம்னா ஸ்பிட்டி வேலி, அதை சுற்றி இருக்க ஏரியா சில விஷயங்கள்லாம் நம்ம கவர் பண்ண போகிறோம். ஸோ நம்ம சேனல் யாராவது புதுசு வந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் உங்கள் மோட்டோஜெட்ஸ் விஜய். எபிசோடாக வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்றைக்கி டே 19 எபிசோடு 1. ஸோ மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபுல்லாக வீடியோ பாருங்கள். கிளம்புவோம். ஓகே, மோட்டர் விளக்கில் பார்ப்போம். ஓகே, காய்ச்சி தொங்குதுன்னு பார்த்தீங்களா? நம்ம ஊரில் எலுமிச்சம்பழம் காய்ச்சி தொங்குற மாதிரி தொங்குது காய்ஸ். மரத்தை லைட்டாக உழுப்புனா அப்படியே புழுன்னு கொட்டுது பா. ஆனால் அந்த மாதிரி கொட்டுன்னு வச்சுனாலே அடி வாங்கிடும் பழம். ஸோ காய்ஸ், இங்கேருந்து நம்ம கிளம்பியாச்சு. இது ஒரு வேலி மாதிரியான ஒரு இடம் தான். அது ஒரு பள்ளத்தாக்கு. அந்த பள்ளத்தாக்கில் கொஞ்சம் அப்பரில் பார்த்தோம்னா ஒரு இடம், ரூமு. ஸோ ரூம் நல்லா இருந்துச்சு. அவர் கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன். அப்படியே ஷேரிங் அமௌண்ட்டு அப்படியே அவருக்கு கொடுத்துட்டேன். ஏன்னா அவர் கொடுக்காமல் இருக்கிறது நல்லது இல்லை. அதுதான் எப்படி சொல்கிறது, அதுதான் டீசெண்டாக நம்மளே கொடுத்துடணும். ஸோ அதனால் அதை கொடுத்துட்டேன். நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்திருக்காருன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, சென்னையிலேருந்து நம்ம ஊருக்காரு. சென்னையா என்னன்னு தெரியல, அது நான் நேரில் போய் நான் கேட்குறேன். அவர் அங்கே வந்திருக்காரு. இப்போ அவரோட லொக்கேஷன் தான் போகிறேன். இங்கே பாருங்க ஃபால்ஸை, வாட்டர் ஃபால்ஸ் எங்கேருந்து எப்படி ஊற்றிட்டு இருக்குன்னு. சாரி, செம்ம ஃபோர்ஸாக தண்ணி ஊற்றுது போது. இங்கே பாருங்கள் தண்ணி எப்படி வந்துக்கிட்டு இருக்குன்னு. சொல்ல போனோம்னா இந்த பக்கம் ஃபுல்லாகவே ரோடு ஃபுல்லாக அரிச்சிருச்சு. இதனால தான் வந்து ரோடு பிளாக் ஆனதுக்கு காரணமே. ஏன்னா எந்த நேரத்தில் வேணால் இதாகலாம் அப்படின்னு. இப்போ நம்ம நிற்கிற இடம் கூட சேஃபே கிடையாது. நம்ம அந்த பக்கம் தான் நிற்கணும். அங்கே பாருங்கள், அதில் கல் வச்சு ரோட்டே இந்த பக்கம் ஃபுல்லாக பிளாக் பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ தண்ணி போயிட்டுருக்குன்னு. இந்த ரோடை ஃபுல்லாகவே பிளாக் பண்ணிட்டாங்க. ஏன்னா இந்த ரோடு இப்போதைக்கு டேஞ்சர் ஜோனில் இருக்குது. ஸோ அதனால தான் இந்த பக்கம் நம்ம போக வேண்டியதாக இருக்குது. வியூ மட்டும் பாருங்கள் கைஸ். ஐயோ செம்ம வியூ, நல்லா சில்னஸாக இருக்குது, பயங்கர கூலிங்காக இருக்குது. சூரிய பகவான் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வர்றாப்புல. நீங்கள் வீடியோஸில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்கல்ல, மணாலியில் வந்து அந்த இது உடச்சிட்டு போயிடுச்சு அப்படின்னு. அது இந்த இடம் தான் கைஸ். இங்கே பாருங்கள், இது இந்த இடம் தான். அது அந்த பாருங்கள், அந்த ரோடெல்லாம் உடச்சிட்டு போயிருக்கு பார்த்தீங்களா? இதில் தான் தண்ணி இவ்வளோ ஃபோர்ஸாக உடச்சிட்டு போய் அப்படியே போனது. இங்கே பாருங்கள், இந்த இடம்லாம் எவ்வளோ இதாக இருக்குன்னு. எங்கே வரையும் தண்ணியோட எஃபெக்ட் இருந்திருக்கு பாருங்கள். இவ்வளோ தூரத்துக்கு வந்திருக்கு. இப்போ நம்ம இந்த ரூட்டே எப்போ கரைஞ்சி உடஞ்சி விழுவுனே தெரியாது. இப்போ அந்த அங்கனுக்குள்ளே இருக்கிற ஒரு சின்ன இது அதுவே. இப்போ நம்ம அந்த அங்கனுக்குள்ளே ஒரு இரும்பு பாலம் ஒன்று இருக்குது. இப்போ நம்ம அதில் தான் போகிறோம் காய்ஸ். அன்னைக்கு நைட்டு இதில் தான் காய்ச்சி வந்தேனா. இப்போ பாருங்க, இரும்பு பாலத்தை இன்னைக்கு கிராஸ் பண்ணி அந்த பக்கம் நம்ம போகிறோம். இரும்பு பாலத்தில் நேற்று நைட்டு இதில் தான் காய்ச்சி வந்தேன். ஆனால் வீடியோ காட்டவே முடியல. இங்கே பாருங்கள் வியூ. இந்த இடத்துல ரொம்ப நேரம் நிற்கவும் முடியாது. இங்கே பாருங்கள், இங்கே பார்த்தீங்களா, கீழே எல்லாம் வேலையாட்கள் போய்கிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்க, செம்மையாக இருக்குல்ல. இந்த பக்கத்து சரியான ஆஃப் ரோடு காய்ஸ், பெரிய பள்ளம். அதில் தான் நேற்று விட்டு அடித்து கிளப்பிட்டு வந்துக்கிட்டு இருந்தேன். இந்த ரூட்டு சரியான ரூட்டு காய்ஸ், வேற மாதிரி இருக்கும். எப்படி சொல்கிறது, ரொம்ப எக்ஸ்ட்ரீம்லி ஆஃப் ரோடாக இருக்கும்.
பார்க்கத்தானே போகிறீங்க. ஆனால் கொஞ்சம் தண்ணி இந்தவுமா இருக்கும், கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவும் நம்ம ஓட்டணும் வண்டியை. இங்கே விட இன்னும் கொஞ்சம் அவங்ககிட்ட மேலே போகணும். ஸோ இங்கே பாருங்கள் இந்த ரோட்டை எப்படி இருக்குன்னு. ஏத்தமாகவும் இருக்குது, அதே மாதிரி சகதியாகவும் இருக்குது. அவர் வந்துட்டோம், நம்ம போயிடுவோம். இங்கே பாருங்கள் அந்த வண்டி வர்றத பாருங்கள் எவ்வளோ மொத்தம் ஒரு ஆடி ஆடிக்கிட்டு. கொஞ்சம் ஆக்சிலேட்டர் வேகமாக கொடுத்தோம்னு வச்சுங்களேன், டயர் வந்து ஸ்கிட் ஆக ஆரம்பிச்சிருது. ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே போகணும். நம்மகிட்ட ஆஃப் ரோடு டயர்லாம் கிடையாது, நார்மலாக ஒரு ரோட் டயர் தான். ஆனால் அப்போல்லோ பெஸ்ட்டாக தான் இருக்கும் நினைக்கிறேன். இதான் துக்குது. போடா செல்லம். அவ்வளோதாண்டி செல்லம், ஆடிச்சலாம். போடிச்சலாம். அவ்வளோதாண்டி செல்லம். வந்துடலாம் செல்லம். வா செல்லம். எத்தனை டைமுக்கு தாங்க வந்தேன், இருட்டுக்குள்ளே ஒன்றுமே தெரியல. நான் பதறிட்டேன், ஏடா நம்ம ரோட்டில் தான் போகிறோமா இல்லை வேறு எங்கேயும் போகிறோமா அப்படின்னு. டக்குன்னு ஒரு அம்மாட்ட கேட்டேன், அம்மா இந்த பக்கம் ரோடு இருக்காம்மா அப்படின்னு. அப்புறம் அந்த அம்மா ரோடு இருக்குப்பா நீ போ அப்படின்னுச்சு. அப்படியே நம்ம வந்துட்டோம். அப்படியே அவ்வளோதாண்டி அந்த போகிற அங்கே தான் ரோடு இருக்குது. அப்படியே நம்ம ஏறிக்குவோம். ஓகே, செல்லக்குட்டி. அவ்வளோதான் செல்லக்குட்டி, அப்படிதான் வந்துருச்சு. இனிமேல் கொஞ்சம் பேசிக்கான ரோடாக இருக்குது, ஆனால் பயங்கர ஏற்றமாக இருக்குது. பாருங்க எவ்வளோ பெரிய ஏற்றம்னு. மறுபடியும் இப்போ 3ஆவது வாட்டியாக வர்றேன் காய்ஸ். நேற்று நைட்டு இதில் கீழே இறங்கி போனேன், மறுபடியும் மேலே ஏறி வந்தேன் நம்ம ஃப்ரெண்டை பார்க்கறதுக்காக. அவர் பேர் ஹக்கீம். அவர் வந்துட்டாப்புல, இங்கே முன்னாடி வந்துட்டு இருக்காப்புல. நான் உங்களுக்கு ஒரு மெடிக்கல் ஷாப்பில் ஒன்று பாட்டும் போது இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன். நேற்று நைட்டு இதில் தான் காய்ச்சி வந்தேன், அவ்வளோ இதாக இருந்துச்சு. இப்போ மறுபடியும் அதே ரூட்டில் வந்துக்கிட்டு இருக்கேன். இப்போ 3 வாட்டி இதில் ஏறி இறங்கியாச்சு. ட்ரைனிங் பர்பஸ் லடாக்கு ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்கேன் மேலே அங்கே ஏறுறதுக்கு. அஜிக்கு புச்சிக்கு கும்முக்கு. இங்கே பாருங்கள் எவ்வளோ சேரும் சகதியமாக இருக்குன்னு. கொஞ்சம் ஸ்பீடாக நம்ம திராட்டல் கொடுத்தோம்னு வச்சுங்களேன், அப்படியே வலிக்கி விட்டோம். வலிக்கிருச்சா. காலையை ஊடாமல் போகணும், அதுதான் அழகு. நம்மால் வர்றாப்புல வந்துடும். அச்சுக்கு குமுக்கு அப்படி போடு. அண்ணே இருங்கண்ணே, நான் வந்துடுறேன். நான் வந்ததுக்கப்புறம் வாங்கினேன். நம்மளுக்கு இதெல்லாம் உழுது போட்டிருக்காங்க இந்த பிக்கப் ட்ரக்கெல்லாம். நான் எப்பேற்பட்ட பள்ளத்துக்குள்ளே போய்கிட்டு இருக்கேன். இங்கே பாருங்கள் இந்த பக்கம் வியூ எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இங்கே இன்னும் 2-3 ஃபோட்டோஸ்லாம் எடுத்தேன் காய்ஸ், செம்மையாக இருந்துச்சு. அப்படியே இந்த பள்ளத்துக்குள்ளே இறங்கி போய்கிட்டு இருக்கேன். அப்படியே நான் கொஞ்சம் வேகமாக இருந்தாலும் உள்ளே பறிச்சிடும். அதனால் இந்த இடத்துல எப்படின்னா ஃபஸ்ட்டு கியரை போட்டு ஃபுல்லாக கிளச்சை விட்டுறணும். பிரேக்கில் வந்து லைட்டாக வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதாவது விட்டு ஏபிஎஸ் மாதிரி அப்படியே லைட்டாக பிடிச்சி வரணும். அதுக்குன்னு ஓவர் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வண்டி வந்து ஸ்கிட் ஆகிரும். அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி ஸ்லோவாக பிடிச்சி இறங்கணும். அப்படி இறங்கினா தான் இன்ஜின் பிரேக்கும் வந்து உங்களுக்கு வந்து வண்டியை வந்து வேகமாக போக விடாது. பிரேக்கிங் நீங்கள் கொடுக்குற பிரேக்கிங்லேயும் அது வண்டி வந்து வேகமாக போய் அசம்பாவிதம் ஏற்படாமல் தடுக்கும். அதை 80% 90% தடுக்கும். ஓகேவா? அந்த இன்ஜின் பிரேக்கிங்கை கரெக்டாக நீங்கள் கற்றுக்கிட்டிங்கனாலே போதும். போகலாம். வியூவை பாருங்க காய்ஸ். எவ்வளோ அழகாக இருக்குது தெரியுமா இங்கேருந்து பார்க்கல. ஆனால் அந்த பக்கம் ரோடே இல்லை காய்ஸ். இது இங்கேருந்து போகிற ரோடு, அங்கேருந்து வர்ற ரோடு ஃபுல்லாகவே டேமேஜ் ஆகிடுச்சு. அது எப்படி சொல்கிற, வர்ற ரோடு ஃபுல்லாகவே கீழே கொட்டிடுச்சு போல இருக்குது. அந்தளவுக்கு மோசமாக தண்ணி போயிருந்துருக்கு, லேண்ட்ஸ்லைட் ஆகிருக்கு. இங்கே பாருங்களேன், அந்த கட்டையெல்லாம் கீழே உடஞ்சி கிடக்கு. சைடில் வச்சுருப்பாங்களே அந்த கட்டை, அதெல்லாம் இங்கே பாருங்கள். இங்கிட்டு பார்த்தீங்கன்னா நிலச்சரிவு ஏற்பட்டுருக்கு பாருங்கள். இங்கே பாருங்கள் எத்த பெரிய பாறை நடுவில் உருண்டு கிடக்கணும். இங்கிட்டு பாருங்கள் எவ்வளோ பெரிய கல் கிடக்கணும். கரெக்டாக ரோட்டோட எஜ்ஜுக்கிட்ட போய் நின்று கிடக்கு. சரியான ஏத்தம். லாரி பின்னாடி இப்படி போகவே கூடாது. நம்ம அது எப்போவுமே அன்சேஃப். முடிஞ்ச அளவுக்கு ஒரு 10 மீட்ரு 20 மீட்ரு இடம் விட்டு போகிறது நல்லது. அதனால் கேப் விட்டு போகணும் மெயினாக. ஸோ காய்ஸ் பார்த்தோம்னா நீங்கள் எங்கேருந்து வந்திருக்கீங்க?
இவர் பார்த்தோம்னா கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்காங்க. நான் சென்னையிலேருந்து வந்திருக்கான்னு சொல்லிட்டேன் உங்கள்கிட்ட, சாரி. கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்காங்க. இவர் பேர் பார்த்தோம்னா ஹக்கீம். ஓகே, நீங்கள் என்ன ஜாப் பண்ணுறீங்க? நான் ஐடியில் இருக்கேன். ஓகே, ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறேன். சரி ஓகே. இது வந்து அவர் வந்திருக்க பைக் இது ஹிமாலயனு. செயினும் ஹிமாலயன் தான் வச்சுருக்கான். சேம் இதே பிளாக்கு, ஆனால் அவன் மட்டும் ஃபியூர் பிளாக்காக இருக்கும். இதில் கொஞ்சம் லைட்டாக அந்த டைமண்ட் ஷேப்பில் கொஞ்சம் இது இருக்குது. எப்படி என்னமோ தெரியல காய்ச்சி, நம்ம பைக்கு கூட எப்போ பார்த்தாலும் ஹிமாலயனே கூட்டு சேருது. என் ஃப்ரெண்டு ஒருத்தன் மணின்னு ஒருத்தர் இருக்கான், அவனும் அதே மாதிரி தான் ஹிமாலயன் தான் வச்சுருப்பான். போவையில் நான் ஆக்சிஜன் சிலிண்ட்ரு, இவருக்கு ஒரு பெட்ரோல் கேன் ஒன்று வாங்கினோம். வாங்கிக்கிட்டு நம்ம அப்படியே ஸ்பிட்டி அது போகிறோம். ஃபஸ்ட்லேயே வந்து இந்த ஜோகினி ஃபால்ஸ்னு ஒரு ஃபால்ஸ் இருக்குது. இப்போ நம்ம அங்கே தான் போகிறோம். ஓகே, ஒரு 426 கிலோமீட்ரு அட்டல் டனலுக்கு பார்த்தோம்னா 24 கிலோமீட்டர் இருக்குது அட்டல் டனலுக்கு. இந்த இடத்த பாருங்கள் காய்ச்சி, எந்த அளவுக்கு லேண்ட்ஸ்லைடாக இருக்குன்னு. இதுக்கு நேராக இருந்த ரோடு அப்படியே வெட்டி தனியாக போயிடுச்சு. இங்கே பாருங்கள், அங்கேருந்து சரிஞ்சு விழுந்துருக்கு. சீக்கிரம் போடா, ஏதாவது உருண்டு வந்துட போகுது. கல்லை பாருங்கள் காய்ச்சி, அப்படியே பலன்னு கூழாங்கல் மாதிரி இருக்குது அப்படியே ஒவ்வொரு கல்லும். காளி இங்கே வருங்க, எப்படி இருந்தால் ரோட்டை எப்படி ஆக்கி வச்சுருக்குன்னு பாருங்கள். இந்த லேண்ட்ஸ்லைடு செக் ஃபுல்லாக சரிச்சிட்டு போயிடுச்சு. இங்கே பாருங்க, ஐயோ ரோடு எந்த அளவுக்கு மோசமாக டேமேஜ் ஆகிருக்கு பாருங்களே. பள்ளத்தை பாருங்கள், எவ்வளோ பெரிய பள்ளத்தாக்குன்னு. இது ஃபுல்லாக நதி தண்ணி வரும்போது இருக்குது. அந்த சீசன் டயத்தில், மழை பெய்கிற டயத்தில் இது ஃபுல்லாக தண்ணி வரும்போது இருக்குது. பொறுமையாக போங்க ப்ரோ, தண்ணியை நம்பி போகாதீங்க. பள்ளம் ஏன்னா இந்த மாதிரி தண்ணி வந்து இருக்க இடத்துலலாம் பார்த்தோம்னா கொஞ்சம் பெரிய பள்ளமாக கூட இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நம்ம இந்த தண்ணிக்குள்ளே போகாமல் முடிஞ்ச அளவுக்கு இந்த தள்ளியே போவோம். காலை ஊனக்கூடாதுடா. காலை ஊனாமல் போகிறவன் தான்டா ரைடர். இதெல்லாம் யார் அவனுக்கு சொன்னது? ஒரு ஃபஸ்ட்டு வாட்டர் கிராசிங் ஸ்மால், அவர் போயிடட்டும் ஃபஸ்ட்டு, அதுக்கடுத்து நம்ம போவோம். நம்ம இதில் போகக்கூடாது. இப்படி வந்துடணும். ஏன்னா அந்த பக்கம் ஏற்கனவே ரொம்ப பெரிய பள்ளமாக இருக்கும் இருக்குது. அதனால் இப்படியே இந்த பக்கம் வந்துட்டேன். அப்படியேனா அங்கிட்டு கொஞ்சம் தண்ணி க்ளீனாக இருந்துச்சு. கீழே வந்து கல் எந்த அளவுக்கு கிடக்குன்னு தெரிஞ்சிச்சு. எந்த அளவுக்கு தண்ணி இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடிஞ்சிச்சு. ஸோ அதனால தான் அந்த டயத்தை அந்த பக்கத்து வந்தேன். அப்படியே தான் லைட்டாக கொஞ்சம் பெண்டு வந்தேன், ரொம்பலாம் இல்லை. ஒரு சின்ன வாட்டர் கிராசிங். வெல்கம் டு யூ மணாலி NH3 சோலாங் வேலி அடல் டனல் 20 கிலோமீட்டர் இருக்கா? ஓகே. இங்கே பெட்ரோல் ப்ரைஸ் பார்த்தோம்னா 95 ரூபா தான் காசு விற்கிது பெட்ரோல் ப்ரைஸு. நமக்கு இப்போ டேங்க் ஃபுல் பண்ணேன். நமக்கு ஆல்ரெடி பெட்ரோல் நிறையா இருந்துச்சு. இப்போ டேங்க் ஃபுல் பண்ணேன், ஒரு 500 ரூபாய்க்கு பிடிச்சிச்சு, 550 ரூபாய்க்கு பிடிச்சிச்சு. இந்த வியூவில் அந்த ஃபால்ஸ் ஊற்றுறத பாருங்க. அடாடாடாடாடா, அந்த ஃபால்ஸ் இப்படியே ஊற்றிக்கிட்டே இருக்கா என்ன தெரியுமா, அந்த மலைக்கு நடுவில் ஒரு விரிசலே வரும். இது என்ன ஆகுனா, அந்த தண்ணியில் கொஞ்சம் கொஞ்சமாக அரிச்சு அந்த மலையே அந்த நடுவில் ஒரு சின்ன கேப்பே விழுந்துடும். ஆனால் அது வருஷ கணக்காகும், ரொம்ப வருஷம் ஆகும். போயிட்டுருக்கோம், வந்துட்டோம். நான் கூட உங்கள்கிட்ட அங்கேருந்து தூரமாக இருந்து காமிச்சேன்ல, அந்த வாட்டர் ஃபால்ஸ் தான் போல இருக்குது ஐஸ். ஏறா செல்லக்குட்டி, அவ்வளோதான் டி, வந்துட்டேன் டி செல்லக்குட்டி, அவ்வளோதான் வந்துட்டேன். அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. இந்த பாருங்க தண்ணி, அதோட தண்ணி தான் இங்கே வந்து ஊற்றிக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். அங்கே மேலே ஏறணும் போல இருக்குது. ஏறிவோம் வாங்க. மேலே இருந்து ஃபால்ஸ் ஊற்றுது, ஏறி வர வேண்டியதாக இருக்குது. பாருங்க இந்த மாதிரி ரூட்டில் தான் ஏற வேண்டியதாக இருக்குது. ஏற முடியல, அம்புடுத்தேன். பாருங்களே, பாருங்க அதுலேருந்து ஊற்றி அப்படி வந்து வெளியேந்து இப்படி போகுது. ஐயோ அடி, இன்னும் கொஞ்சம் மேலே ஏறி போய் பார்ப்போம். அவ்வளோதான், செம காய்ச்சி. இதைத்தான் எதிர்பார்த்தேன்.
நம்ம அந்த ஜோகினி வாட்டர் ஃபால்ஸ்க்கு வந்துட்டோம். அங்கே கேமரா வச்சுட்டு வந்திருக்கேன், அங்கேருந்து வியூ தெரியும். ஆனால் இது பக்கத்தில் இருந்து தெரியணும்ல, அதுக்காக தான் உங்களுக்கு ஒரு வீடியோ காமிச்சிருக்கேன். இது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கு பார்த்தீங்களா, வேற மாதிரி இருக்கா பாருங்க. பேக்ரவுண்டில் பாருங்கள், இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. நதியே நதியே காதல் நதியே நீயும் பெண்தானே, அடு நீயும் பெண்தானே, ஒன்றா இரண்டா காரணம் 100 கேட்டால் சொல்வேனே, நீ கேட்டால் சொல்வேனே. தீம் தனனா தீம் தனனா தீம் தனனா தீம் தனனா தீம் தனனா தீம் தனனா தினனா. அப்படியே சாங் எப்படி இருந்துச்சு, அப்படியே இந்த லொக்கேஷன் எப்படி இருந்துச்சு மறக்காம சொல்லுங்கள், கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஓகே, ஸோ அங்கேருந்து நம்ம கிளம்ப வேண்டியதான். இனிமேல் ஸ்பிட்டி வேலி போகணும். ஸோ ஸ்பிட்டி போயிட்டு அங்கேயே நம்ம வீடியோ எடுப்போம். ஓகே, இன்றைக்கி ஃபுல்லாக ஸ்பிட்டிலே நமக்கு டைம் முடிய போகுது. ஸோ நம்ம அங்கே கிளம்புவோம். ஓகே பாய். நம்ம ப்ரோ அங்கேயே நிற்கிறார் அவர், வரச்சோடனே வரமாட்டேங்கிறாப்புல. சரியான ஏத்தம் காய்ச்சி, எனக்கு வேர்வை வடியுது, எனக்கு மூச்சு விட முடியலை. ஒரு நிமிஷம் பாருங்கள், இந்த பள்ளத்துலேருந்து ஏறி வரவங்க காய்ச்சி, இந்த புல் இருக்குல்ல, இதுக்கு ஒரு சின்ன பாதை மாதிரி வந்துச்சு, அதில் ஏறி வந்தோம். ஆனால் அங்கிட்டு பெரிய பாதையாக இருக்குது. இந்த ஃபால்ஸை பாருங்கள் காய்ச்சி, கீழே இருந்து காமிச்சல்ல, அது இந்த ஃபால்ஸ் தான். அது இவ்வளோ தூரம் நான் ஏறி வந்ததுக்கு ஒரு நல்ல வியூ கிடச்சிருக்கு. ஐயோ, இந்த பள்ளத்தாக்குலேருந்து ஏறி வந்தோம் காய்ச்சி, கீழே பார்த்தீங்களா அந்த பள்ளத்தாக்கு, அங்கேருந்து ஏறி வந்தோம். கீழே லைட்டாக தண்ணி ஒன்றுச்சு, அதோட போயிடும்னு நினச்சேன்னா, ஆனால் இங்கே எவ்வளோ தூரம் வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆனால் இங்கே தான் அந்த விஜய் சேதுபதி இங்கே தான் அந்த வீடியோ எடுத்துருப்பாப்புல. சரிங்க வரேன். இங்கே பாருங்க வாட்டர் ஃபால்ஸ் ஓடிக்கிட்டு இருக்கு, நம்ம இங்கே இப்படி போய்கிட்டு இருக்கோம். இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக ஊற்றிட்டு இருக்கு, என்னால் கத்த கூட முடியலையே. மேலே பாருங்கள் பனிமூட்டத்தை, அதுலேருந்து அப்படியே ஊற்றிக்கிட்டு இருக்குது. உங்களுக்காக தான் காய்ச்சி, நீங்கள் இந்த இடத்த பார்த்து ரசிக்கங்கிறதுக்காக தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு மேலே ஏறி வந்திருக்கேன். ஏறி வந்து பார்த்தாச்சு, இந்த வியூ உங்களுக்கும் காட்டிட்டேன். ஸோ இங்கேருந்து கிளம்பிட்டு தான் காய்ச்சி, தூரமாக இருந்து காமிச்சேன், இப்போ கிட்டத்துலேயே வந்து உங்கள்கிட்ட காமிச்சிட்டேன் காய்ச்சி. மூச்சு திணற ஏறி திணற இறங்கி உங்களுக்காக அந்த வியூஸ் காமிச்சிட்டு அப்படியே இறங்கிட்டுருக்கேன் அந்த ஜோகினி வாட்டர் ஃபால்ஸ்லேருந்து. மேபி இன்றைக்கி எபிசோடு 1 வந்து அடல்ட் டனலோட முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன் காய்ஸ். ஸோ அடல்ட் டனலோட எபிசோடு 1 முடிஞ்சிடும். அடல்ட் டனலுக்கு அப்புறம் எபிசோட் 2 ஸ்டார்ட் ஆகும். ஸோ மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள் காய்ஸ். எபிசோடு 1, 2 வகையாக போடலாம்னு இருக்கேன். ஸோ மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள். அந்த ஜோகினி வாட்டர் ஃபால்ஸ்லேருந்து தண்ணி இந்த பக்கம் தான் போயிட்டுருக்கு. இந்த தண்ணியை வந்து இந்த மக்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா பைப் லைன் மாதிரி எடுத்து வீட்டுக்கு குளிக்க இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் யூஸ் பண்ணிக்கிறாங்க காய்ஸ். உண்மையுமே ரொம்ப நல்ல விஷயம். ஃபால்ஸ் பக்கத்துலேயே தண்ணிக்கு பஞ்சமே இல்லை, உங்களுக்கு செம்மையாக இருக்கும். அப்படியே நம்ம ஊருக்கு இந்த காவை வெட்டி ஒரு பைப் லைன் நம்ம ஊருக்கு போட்டு விட்டாங்கன்னா விவசாயம் பண்ணுறதுக்கு தண்ணி எல்லாம் கொஞ்சம் நல்லாயிருக்கும். பயிரெலாம் கொஞ்சம் காஞ்சி போகாமல் நல்லா விவசாயம் பண்ணலாம் காய்ஸ். இப்போ பார்த்தோன்னா நம்ம அடல்ட் டனலுக்காக காய்ஸ் போயிட்டுருக்கோம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இன்னும் ஒரு 18 கிலோமீட்டரில் வந்து அடல்ட் டனல் வந்துடும். அங்கே தான் போய்கிட்டு இருக்கோம். ஸ்னோஃபால் வருமானு பார்க்குறேன், எங்கே போய் பார்க்குறது போகணும்னு தெரியலையே. ஸ்னோஃபால் பார்க்கணும் ரொம்ப ஆசை. கடவுளே ஸ்னோஃபால் விழுவணும் எங்கேயாவது ஒரு இடத்துல. ஒரு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு பிரிட்ஜை வந்து நம்ம கிராஸ் பண்ணுறோம். மெட்டல் பிரிட்ஜ் ஆல்ரெடி நம்ம கிராஸ் பண்ணி வந்துவிட்டோம். ஆனால் இந்த மாதிரி பிரிட்ஜு இப்போ ஃபஸ்ட்டு கிராஸ் பண்ணுறோம். ஓகே, ஒவ்வொரு வியூவும் கண்ணுக்கு ரொம்ப இனிமையாக இருக்குது காய்ஸ். இங்கே பாருங்களே, அப்படியே இந்த பக்கம்லாம் அவ்வளோ அழகாக இருக்குது வியூ பாயிண்ட்டு. அதோட இந்த ரோடு இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஒவ்வொரு டேர்னிங்கும் சும்மா அல்டிமேட்டாக இருக்குது. நல்ல டேர்னிங்லலாம் நல்ல இடத்துலலாம் டேர்ன் பண்ணுற மாதிரிலாம் வந்துச்சு. ஆனால் இங்கே பாருங்கள் இந்த டேர்னிங்கு, இங்கே பாருங்களே நல்லா அழகாக இருக்குது காய்ஸ். டேர்னிங்லாம் சூப்பராக இருக்குது. அவர் முன்னாடி போகிறாரு பார்த்தீங்களா, அவர் மாதிரி போகிற மாதிரி நம்மளும் பின்னாடி இருந்து ஒரு வீடியோ எடுக்கலாம். சா ஒரு எக்ஸ்ட்ரா கேமரா இல்லாமல் போச்சே. இது ஏதோ இது மாதிரி இருக்குது சைடில். இதுக்கு கீழே ஃபால்ஸ் ஊற்றுது காய்ஸ். மேலே வந்து ஃபால்ஸ் ஊற்றுது. அதனால தான் இந்த மாதிரி ரெடி பண்ணியிருப்பாங்க போல இருக்கு. ஓ சரி அச்சுக்கு புச்சுக்கு அமுக்கு கும்புக்கு அந்த அளவுக்குல லேண்ட்ஸ்லைட் ஆகிருக்கு. அதை லைட்டாக ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க போல இருக்கு.
அதனால தான் இவ்வளோ டிராஃபிக்காக இருக்குது. கொஞ்சம் கேப் கிடச்சா நம்ம உள்ளே போயிடலாம். ஆனால் பைக்கர்ஸுக்கு பிரச்சனை இல்லை, பெரிய பெரிய லாரிகளுக்கும் உங்களுக்கு தான் பிரச்சனையாக இருக்கும் இருக்குது. பைக்கர்ஸுக்குமே லைட்டாக ஸ்கிட் ஆகுது. அந்த ஸ்கிட் ஆகாமல் இருந்தால் நம்ம போயிடலாம். போடா செல்லப்பட்டு, அவ்வளோதான். வாடா வாடா அம்மா பார்க்காதா, வா முடித்தேன். ஓப்பனில் இருக்கணும், ஃபுல்லாக ஓப்பனில் இருக்கணும், ஃபஸ்ட்டு கியரில் இருக்கணும் வண்டி. இன்ஜின் பிரேக்கு, பேக்கில் பிரேக்கு வந்து காலு கம்பல்சரி இருக்கணும். லைட்டாக அப்ளை பண்ணி தான் போகணும் இந்த மாதிரி இடத்துல. இது ரொம்ப நீங்கள் நோட் பண்ணிக்கணும் காய்ஸ், இது ரொம்ப முக்கியமான விஷயம். அதாவது கிளச்சு ஃபுல்லாக விட்டுட்டேன், ஃபஸ்ட்டு கியரில் இருக்குது வண்டி, லைட்டாக ஆக்சிலேட்டரில் இருக்குது ஓகேங்களா. இன்ஜின் பிரேக்கு அதுதான் அந்த கிளச்சை விடுறது ஓகேங்களா. அதுக்கடுத்து பிரேக் வந்து லைட்டாக அப்ளை பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். எங்கனக்குள்ள நமக்கு ஆக்சிலேட்டர் வேணுமோ அந்த இடத்துல மட்டும் நம்ம ஆக்சிலேட்டர் யூஸ் பண்ணிட்டா போதும், அவ்வளோதான். ஓகே, ரொம்ப ஸ்பீடாக நம்ம முறுக்கணும்னு வச்சுங்களேன், டயர் பார்த்தோம்னா ஸ்கிட் ஆகிரும், நம்ம வலிக்கி விட்டு கீழே விழுந்துருவோம். ஸோ அதனால் அது ஒன்று மட்டும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். இங்கே பாருங்கள். ஓகே, அவ்வளோதான் காய்ச்சி வந்தாச்சு. மரமே சாஞ்சி கிடந்திருக்கும் போல இருக்குது, அதனால தான் இவ்வளோதான் இருக்குது. அந்த மரத்தெல்லாம் வெட்டி அவங்க எடுக்கிறாங்க. நம்ம ஓவர் த்ராட்டில் கொடுத்தோம்னா வண்டி கண்டிப்பாக ஸ்லிப் ஆகும். ஆக்சிலேட்டர் பார்த்தோம்னா 1000 RPMலேருந்து ஒரு கொஞ்சம் மேலே வரணும், அவ்வளோதான். அப்படி பண்ணால் தான் உங்களுக்கு வந்து அந்த இன்ஜினுடைய பர்ஃபார்மன்ஸ்லேயே டயரோடைய வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். அப்போ வந்து உங்களுக்கு வந்து டயர் ஸ்கிட் ஆகாது, அதில் பதிஞ்சு போகும். இவ்வளோதான் விஷயம். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஏற்றத்தில் நிற்கும் போதும் முன்னாடி நிற்கிற வண்டியை விட்டு ஒரு 10 மீட்டரோ இல்லை ஒரு 5 மீட்டரோ இடைவெளி விட்டு தான் நிற்கணும். அதையும் நல்லா கவனிச்சுக்கோங்க. ஓகே, அப்படியே வந்துக்கிட்டு இருக்கேன். உங்கள் பேர்? என் பேர் ரவி. எந்த ஊர்ண்ணே? கோயம்புத்தூர். அப்படியா, கோயம்புத்தூரா? பின்னாடி தான் கிடைக்கிறாருல, அவரும் கோயம்புத்தூர் தான். அவரும் கோயம்புத்தூர் தான். நான் புதுக்கோட்டையிலேருந்து வந்துக்கிட்டு இருக்கேன். நம்பர் பார்த்துட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு. சார் வணக்கம். 2 வண்டிங்களா? நான் ஒரு ஆள் தான் வந்தேன். இப்போ இங்கே மணாலிலேருந்து 2 பேரும் ஒன்றா வந்துக்கிட்டு இருக்கோம். ஆமாம். நீங்கள் சார் உங்கள் பேர்? நான் பெங்களூரா? ஓகே. ஆகஸ்ட் 15ஆம் தேதி கிளம்புனேன். ஆகஸ்ட் 15. சுதந்திர தினத்து அன்றைக்கி கிளம்புனேன். எங்கள் ஊரில் இந்த புதுக்கோட்டையிலேருந்து அப்படியே கன்னியாகுமரி வந்துட்டு கன்னியாகுமரிலேருந்து அப்படியே கோஸ்டல் ஏரியாவாக கவர் பண்ணிட்டு வரேன். அப்படியே இன்னையோட 29 நாள் ஆயிடுச்சு. சரி. சிங்கிள்ஸாக வர்றது கொஞ்சம். ஆமாம், தனியாக தான் வந்துக்கிட்டு இருக்கோம். இடையில ஒரு ஆள் என் ஃப்ரெண்டு ஒருத்தன் வந்து ஜாயின் பண்ணா, அப்போ அவன் முன்னாடி போயிட்டான். இப்போ நான் இனிமேல் தனியாக தான் அப்படியே இது பண்ணிக்கிறேன். ரெஸ்ட்டுக்கெல்லாம் இங்கே அங்கே ரூம் எடுத்து தங்கிக்கிறது, ஏதாவது பட்ஜெட்டில் ஏதாவது ரூம் கிடச்சுன்னா அதை அப்படியே தங்கிக்கிறது அப்படியே. ஹாய் ப்ரோ. உங்கள் பேர் ப்ரோ? ராகவேந்திரா. நீங்கள் கோயம்புத்தூரா? ஓகே. அப்படியா? சரி, ஓகே. லே தானே போகிறீங்க? ஓகே. நான் இந்த ரூட் ஓப்பன் பண்ணுறதுக்காக ஒரு நாள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஒரு 10 நாள்கிட்ட பஞ்சாபில் நம்ம ஃப்ரெண்டு இருக்கார், அவர் கூட தங்கிட்டேன் அப்படியே. இப்போ ஓப்பன் பண்ணதெல்லாம் விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் வண்டி எடுத்தோம். ஏன்னா இந்த ரூட்டு தான் நான் பண்ணி ஆகணும்னு ஒத்த காலில் இருந்தேன். ஏன்னா இது ரொம்ப இம்பார்ட்டன்டான ரூட்டு, அதனால தான் போயிடுறோம். போயிட்டு அங்கே தங்கிட்டு அங்கே பார்த்தோம்னா அந்த லாஸ்ட்டு என்ட்ரு பாகிஸ்தான் பார்டர் வரையும் இருக்குது. டுக் அந்த சைடு அதெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் மறுபடியும் ஹன்லே, உம்லிங்களா அதெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே எல்லாமே முடிக்கிறேன். அதான் பிளானில் பண்ணி வந்திருக்கேன். ஏன்னா வந்துட்டோம், செலவு பண்ணி வந்தாச்சு, ஒரு வழியாக முடிச்சுட்டு போயிடணும் தான். நாங்கள் லாஸ்ட் டைம் வரும்போது ஸ்ரீநகர் லே வரையில வரையிருந்தோம். இப்படி வரக்குள்ள ஃப்ளட் ஆரம்பிச்சிருச்சு. சரி. அப்புறம் இந்த வாட்டி இது ஃப்ளட் முடிச்சிரும்னு சொல்லி தான் கிளம்பி லேட்டாக வந்தோம். இருந்தாலும் அது முடிஞ்சிருச்சு. ஆனால் இந்த இதுகெல்லாம் ரெடி பண்ணி ஆமாம் ஓரளவுக்கு வண்டி போகிறளவுக்கு இது பண்ணிட்டாங்க. ஆனால் ஃபுல்லாக இதாகலை. ஏன்னா இதனால இவங்களுக்கு வந்து விவசாயமும் பாதிக்குது. இந்த ஆப்பிள் தோட்டம்லாம் போட்டிருக்காங்கல்ல, நிறைய பாதிச்சு போச்சு. இந்த ரோடு லைட்டாக ஓப்பன் பண்ண உடனே அறுவடை ஆரம்பிச்சிட்டாங்க. வரவழில் அவ்வளோ டிராஃபிக், இந்த மாதிரி லாரி எல்லாம் லோடு ஏற்றிட்டு போகிறதெல்லாம், அதில் கொஞ்சம் மெனக்கட்டு வரதுலேயே கொஞ்சம் லேட் ஆகி போச்சு. அண்ணா கூட ஒரு ஃபோட்டோ இருங்க வரேன். அந்த லாரி தான் அவ்வளோ நேரம் பிரச்சனையானுச்சு. ஸ்டக்காகி நின்றுச்சு, பிரேக் டவுன் மாதிரி ஆகிடுச்சு போல இருக்குது. ஸோ இப்போ நம்ம கிளம்ப வேண்டியதான். எல்லாம் சரன்னு இனிமேல் கிளம்பிடுவாங்க. இனிமேல் ரொம்ப கஷ்டப்படுறாரியா, ஒரு பெரிய கல்லர். ஓகே, நம்ம கிராஸ் பண்ணியாச்சு காய்ச்சி, அவ்வளோதான். அந்த லாரி பிரேக் டவுன் ஆகி அங்கே நின்றுச்சு போல ஸ்டக் ஆகி, அதை தள்ளி விட்டு அப்படியே இது பண்ணி எப்படியோ ஸ்டார்ட் பண்ணி எடுத்துட்டாங்க வண்டியை.
அந்த அவங்க கோயம்புத்தூர் தான் கைஸ். எனக்கு அவங்கள பார்த்தோன்னே என்னமோ தெரியல, நம்ம கூட ரொம்ப பழகினவங்க மாதிரியே ஒரு ஃபீல் ஆயிடுச்சு எனக்கு. அவரும் அவருடைய அப்பா இருக்காருல்ல, அவர் பார்த்தோம்னா எனக்கு ரொம்ப பழக்கப்பட்ட மாதிரியே இருக்கார். எங்கள் ஊரில் அவர் மாதிரியே ஒரு ஆள் கூட நான் பழகியிருக்கேன், அதான் யாருன்னு சரியாக ஞாபகம் வரல. அது அப்படியே அவ்வளோ கூலிங்காக இருக்கு, கையெல்லாம் விரைச்சிக்கிட்டே வருது கொஞ்சம் கொஞ்சமாக. என் பாருங்க பனிமூட்டத்தை எப்படி இருக்குன்னு, அந்த காட்டுக்கு மேலே அந்த பனி போகையில் அவ்வளோ அழகாக இருக்குது. அப்படியே சினிமாவில் பார்க்குற மாதிரியே இருக்குது காய்ஸ், படத்தெல்லாம் பார்ப்போம்ல அது மாதிரியே இருக்குது. அந்த ரோடு வந்து கொஞ்சம் அன்கண்டிஷனலாக இருக்குது, வேறு ஒன்றும் கிடையாது. ஆஹா, நம்ம வைசரை ஓப்பன் பண்ணிக்கணும், ஏன்னா உள்ளுக்குள்ளே ஃபாகில் வந்து அதிகமாக பூக்குது. நம்ம ஓட்டு வேறு ஸ்மோக் வைசர், கிளியர் வைசர் கிடைக்கவே இல்லை. இங்கே பாருங்கள் ரோடை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இப்படி தான் காய்ச்சி போகலாம். அதுக்கு தண்ணியில் போயிடலாம். இப்போ இன்னும் அடல் டனலுக்கு இன்னும் ஒரு 5 கிலோமீட்டர் தான் காய்ச்சி இருக்குது. நீங்கள் பாருங்கள் ஆப்போசிட்டில் வியூவை பாருங்கள் காய்ஸ், செம்மையாக இருக்குது. அப்படியே அந்த பனியெல்லாம் அப்படி போகிறத பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. நம்ம அந்த ரூட்டில் தான் போகிறோம்னு நினைக்கிறேன். ஐயா பாருங்க காய்ச்சி எவ்வளோ அழகாக மூவ் ஆகுதுன்னு. அந்த பனி நல்லா ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகுதுல்ல, இப்போ எவ்வளோ ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகுது பாருங்க அது. ஆஹா இப்படி போக போய்கிட்டு இருக்குன்னு. ஐயோ இங்கே பாருங்க எவ்வளோ போக போகுதுன்னு. இதுதானே எதிர்பார்த்தேன் நான், இப்படி தாண்டா எதிர்பார்த்தேன். நான் 1 கிலோமீட்டர் அடல் டனல் வரப்போகுது, பேட்ரி சார்ஜ் வேற இல்லாமல் ஆஃப் ஆகிற மாதிரி தான் ரைட்டு. வண்டி கொஞ்சம் லைட்டாக ஏறுறதுக்கு திணறு, இல்லைன்னா சூப்பராக இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக போயிடலாம். இங்கே பாருங்க, ஐயோ இங்கே பாருங்க புகையை பாருங்க காய்ஸ், புகையை பாருங்க காய்ஸ், புகையை பாருங்க. பனிமூட்டம் புகையல்ல, நம்ம புகையனே சொல்லிட்டு வர்றோம். இங்கே பாருங்க காய்ஸ் எவ்வளோ புகைன்னு, மறுபடியும் புகைன்னு சொல்கிறேன். பனிமூட்டம் க்ளவுடு, அடாடா ரோடே தெரியல. இப்படி ஒரு ரைடு போகணும் தான் நான் ரொம்ப நாளாக நினச்சிக்கிட்டே இருந்தேன். நான் நிறைய ஹில் ஸ்டேஷன் போயிருக்கேன் காய்ஸ், ஆனால் எந்த ஹில் ஸ்டேஷன்லேயுமே இந்த மாதிரி இந்த புகை வந்து இந்த அளவுக்கு ரோட்டை மறைச்சிக்கிட்டு இருக்க மாதிரி நான் ஒரு ஹில் ஸ்டேஷனுக்குள்ளே போகவே இல்லை. நான் அந்த மேகமலைன்னு ஒரு மேகமலை கூட போயிருக்கேன், ஆனால் மேகமலையிலையும் இதே மாதிரி பனிமலையெல்லாம் வரும்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி பனிமூட்டம்லாம். ஆனால் அப்போல்லாம் இங்கே நான் போகல, வெயில் தான் காய்ச்சி அடிச்சிச்சு. ஆனால் இன்றைக்கி இந்த பனிமூட்டத்தை பார்க்கல ரொம்ப ஹாப்பி. அடல் டனலுக்கு வந்துட்டோம். இங்கே பாருங்க, வெல்கம் டு அடல் டனல். அடல் டனல் ரோத்தாங் 10,400 ஃபீட்டில் நம்ம இப்போ இருக்கிறோம் காய்ஸ். 10,400 ஃபீட்டில் அடல் டனலுக்குள்ளே என்ட்ரு ஆக போகிறோம் காய்ஸ். நிப்பாட்டக்கூடாதா? நிப்பாட்டலாமான்னு தெரியலையே. ஐயோ இதை பாருங்க காய்ஸ், அடல் டனலுக்குள்ள நம்ம என்ட்ரு ஆக போகிறோம் காய்ஸ். என்ட்ரு ஆகிட்டேன் காய்ஸ் அடல் டனலுக்குள்ள. அம்பிடுத்தேன் இங்கே ப்ரோவை ஆளை காணோம். ஸோ காய்ஸ் இந்த டனல் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 10 கிலோமீட்டர் இருக்கும் இருக்கு காய்ஸ், இன்னுமே 6 கிலோமீட்டர் இருக்கான். எனக்கு 6 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர்லாமா டனல் போட்டிருக்காங்க. ஓ அதனால தான் இந்த டனல் வந்து இவ்வளோ ஃபேமஸாக இருக்குது காய்ஸ். அடல் டனல் ஃபேமஸாக இருக்கிறது காரணமே இது வந்து பார்த்தோன்னா ஒரு 10 கிலோமீட்டர் இருக்கும்போது இருக்குது. நான் வெளியில் எக்ஸிட் ஆகும்போது காட்டுறேன், பேட்டரி பவர் வெறும் 10% தான் இருக்குது. ஸோ காய்ஸ் இன்னும் ஒரு 1 கிலோமீட்டர் தான் இருக்குது. கரெக்டாக 2 பேரும் ஒரே மாதிரி வெளியில் போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். அதுக்குள்ளே கேமரா ஆஃப் ஆகாமல் இருக்கணும். கடவுளே, வந்துட்டோம். ஓகே, அடல் டனலை விட்டு வெளியில் வந்துட்டோம். இந்த லாரி வேற மறைக்குதே. அப்படி போடுங்க வாருங்க, எப்படி இருக்கு பார்த்தீங்களா? இவருங்க எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு, சும்மா வேற மாதிரி இருக்குது காய்ஸ், வேற மாதிரி இருக்குது. அடாடாடாடாடா, பாருங்க காய்ஸ், அப்பா இவ்வளோ பெரிய மலை. அந்த இதில் பாருங்க ஸ்னோ இருக்குது காய்ஸ்.
அதுக்கு மேலே ஸ்னோ இருக்குது. ஐயோ ஸ்னோவெல்லாம் பார்க்கணும்னு நினச்சேனே, ஆனால் பார்த்துட்டேன், ஆனால் அனுபவிக்க முடியலையே தொட்டு. டனல்லேருந்து மூவ் ஆகும். அங்கே போலீஸ்கார் வந்து திட்டுறாரு. நம்ம அங்கிட்டு போயிட்டு அந்த இதில் எடுத்துக்குவோம். அந்த பாருங்கள் அந்த இரும்பு பிரிட்ஜ் இருக்குது. மேலே ஸ்னோஃபால் வேறு இருக்குது. ஐயோ இங்கே பாருங்க. ஸோ கைஸ் பார்த்தோம்னா அந்த இடத்துல வரும்போது அந்த பிரிட்ஜுக்கிட்ட வரும்போதே பார்த்தோம்னா கேமரா ஆஃப் ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள் பின்னாடி பேக்ரவுண்டில் இது அது அடல் டனல். உங்களுக்கு காட்டுறேன். இங்கேருந்து கேமரா எவ்வளோ தூரம் தெரியுதுல்ல, அது அடல் டனலு. மேலே பார்த்தோம்னு வச்சுங்களேன் ஸ்னோ இருக்குது காய்ஸ். அதில் ஃபுல்லாக அங்கே பாருங்கள் ஸ்னோவை. அந்த லாஸ்ட்லேயும் பார்த்தோம்னா ஸ்னோ இருக்குது. அப்படியே நம்ம செல்லாக்குட்டியோடு சேர்த்து காமிப்போம் உங்களுக்கு. இங்கே பாருங்கள் காட்டேன் எப்படி இருக்குது வியூவை பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. இதெல்லாம் நான் வீடியோவில் பார்த்தது, இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம் இப்படி நேரில் வந்து. இந்த மலை வந்து பார்த்தோம்னா இப்போ இந்த உள்ளே குடஞ்சிருக்க ரூட்டு பார்த்தோம்னா 10 கிலோமீட்டர் ரேஞ்சில் இருக்குதும் அந்த குடஞ்சி போட்டிருக்க பாதை. அந்த அடல் டனல்ங்கிறது 10,400 கிலோமீட்டர் உயரத்தில் நம்ம இப்போ இருக்கிறோம் காய்ஸ். எனக்கு இந்த சினிமாட்டிக் ஷாட்லாம் எப்படி இருக்குன்னு தெரியல. முடிஞ்ச அளவுக்கு சின்ன சின்ன கிளிப் மாதிரி எடுத்து அப்படியே நான் ஆட் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். ஓகேங்களா?